எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஒண்ணுல்ல, ஒரு சின்ன விஷயம். உங்களுக்கு தோணுனத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ ஏளனமா யாரையும் பார்க்காதீங்க, பேசாதீங்க. ஏன்னா, இந்த உலகத்துல இறைவனோட படைப்புல ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும். கண்டிப்பா கடவுள் அதற்கான திறமையா படைச்சு அந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. ஒருத்தவங்களுக்கும் கால நேரம் கூடி வரப்போ கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு போயிட்டே இருக்காங்க. ஆஹ் கால நேரம் கூடி வராதவங்க அவங்க வாழ்க்கையில அடிமட்டத்திலேயே இருக்காங்க. ஏன்னா ஆஹ் ஏன்னா ஒருத்தவங்கள நம்ம ஏளனமா பாக்குறதுனாலயோ அவங்கள நம்ம பேசுறதுனாலயோ அவங்க எவ்வளவு புண்படுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேரு சிந்திக்கிறதே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு காட்டுல ஒரு காளான் வளர்ந்து வருது. அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஆலமர விதைய பார்த்து சொல்லுது, பாத்தியா நான் எப்படி முண்டி அடிச்சு மேல வந்துட்டேன், நீ இன்னும் வளரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஏளனமா பாக்குது. நாளடைவுல அந்த ஆலமர விதை என்ன பண்ணுது, முட்டி மோதி பூமியை பிளந்து வெளியில செடியாகி மரமாயி சில மாதத்திலே அது ஒரு விருட்சமான படர்ந்து விரிந்து பெரிய மரமாயிடுது. ஆனா அதுக்கு பக்கத்துல இருந்த அந்த காளான் இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போயிடுது. அது மாதிரிதான் மனுஷரோட வாழ்க்கையும். அவங்க அவங்களுக்கு நேர காலம் கூடி வரப்ப கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. கீழே இருக்கவங்க அதுக்கு மேல போனவங்க கீழே இருக்கவங்களை பார்த்து என்னைக்குமே ஏளனமா பார்க்கவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. ஒருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். அவங்க ஏளனமா பேசுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே சோர்ந்து போக கூடாது. நம்மளோட குறிக்கோள்ல நம்ம நம்பிக்கையும் முயற்சியும் திறமையும் இருக்கிறவரையும் கண்டிப்பா நமக்கு காலம் வரப்ப கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளும் பிரகாசிப்போம். அதனால யாரும் நம்ம கீழ்த்தரவா மட்டமா பேசுறாங்க அப்படின்றதுக்காக என்னைக்குமே சோர்ந்து போக கூடாது. நம்மளோட திறமை மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கணும். கண்டிப்பா நம்மளும் வாழ்க்கையில பிரகாசிப்போம். அதனால மத்தவங்க நம்மள கேவலமா பார்ப்பாங்க, பேசுவாங்க அப்படின்றதுக்காக நம்மளோட திறமையில இருந்து நம்மளோட குறிக்கோள்ல இருந்து என்னைக்குமே நம்ம பின்வாங்கிடவே கூடாது. எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் நம்ம மேல நம்பிக்கை வச்சு, நம்மளோட குறிக்கோள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க, நம்மளை பார்த்து ஏளனமா பாக்குறவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம குருடனாவும், அவங்க பேச்சுக்கு முன்னாடி நம்ம செவுடனாவும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் என் மனசுக்கு தோணுதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.